இன்றைக்கி மங்கை இல்லம் சமையலறையில் என்ன செய்ய போகிறேன்ட்டு பார்த்துடலாம். பூரிக்கு எப்பயுமே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தான் அதிகமாக செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் உருளைக்கிழங்கு கூடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணி, குடமிளகா இது மூணையும் சேர்த்து மசாலா செஞ்சோமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். செய்யும் போதே ஒவ்வொரு பொருளாக பார்த்துடலாம். இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு பார்த்துடலாம் வாங்க. ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடேறினதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிச்சிட்டு கூடவே வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். குடமிளகாயை தனியாக கொடுத்தோமா பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கூட நம்ம பூரி மசாலா செய்யும் போது சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க குடமிளகாயும் சேர்த்துடலாம். குடமிளகாய் பாதி வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளியை சேர்க்கணும். புளிப்பு சுவைக்காக நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி வேண்டான்னா தக்காளி இல்லாமலும் செய்யலாம். இப்போ மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிட்டு குடமிளகாயும் கலர் மாறி வந்திருக்கு. இப்போ மசாலாவை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுடலாம். நம்ம போட்ட மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்த்து நல்லா கொதிக்கணும். அடுப்பு தீயை கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லாவும் கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால மசாலா கூட நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கணும். மசாலாவில் போட்ட உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி ரெண்டுமே நல்லா மசிஞ்சு நல்லா குலைவாக வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு இந்த பதம் இருக்கணும். அப்போ தான் நம்ம பூரிக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சப்பாத்திக்குமே நல்லா தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சுட சுட சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு செய்வோம் பூரிக்கு. இந்த மாதிரி குடமிளகா, பச்சை பட்டாணி போட்டு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.